ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல, ஒருத்தருடைய பேர வச்சு அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்றத தெளிவா சொல்ல முடியுமா அப்படின்றதுக்கான விளக்கத்த குடுக்குறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஃபார்மட் நியூமராலஜில வந்து சொல்லாத விஷயங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு, எத தொட்டாலும் அதில ஒரு விளக்கம், அதில ஒரு சொல்யூஷன் நீங்க குடுத்துட்டே இருக்கீங்க சார். அந்த வகையில வந்து ஒருத்தவங்களுடைய பேர கேட்ட உடனே, இந்த பேருக்குரியவங்க இப்படிதான் இருப்பாங்க, இப்படிப்பட்ட பிரச்சனைகளே அவங்களுக்கு வரும், இந்த மாரியான சொல்யூஷன் அவங்களுக்கு குடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி, ஒரு பேர கேட்டோனே இந்த பிரச்சனையோட இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா சார் நம்மளால? கண்டிப்பா சொல்ல முடியும். ம். நெறைய பேர சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு பேரே இப்படி சொல்றோம். ஒரே ம். ஒரு பேர சொல்லிட்டு, அதுக்கு இன்னும் நெறைய விஷயங்கள் சொல்லப் போறேன். ம். கவிதா அப்படின்னு ஒரு பேர். ஓகே. 90% கொண்டவர்கள் அந்த பேரு வச்சிருக்கிறவர்கள் ஒருத்தரும் சுகப்பட்டதில்ல. 90%. நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைன்னு. அதுக்கு காரண காரியங்கள் என்னமோ இருக்கட்டும். ஏன்னா ம். சிலருக்கு ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. ஒரு பேருன்னு ஒருத்தர் என்ன பேருனாலும் இருக்கலாம். ம். ஒரு பேர் வந்து இருக்குன்னாக்கா, அந்த பேருக்குள்ள ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்கணும். ம். அந்த மேக்னெட்டிக் பவர் இருக்கும் பட்சத்தில் தான் அந்த பேர் வந்து நமக்கு எல்லா விதத்துலையும் நம்மளை சப்போர்ட் பண்ணும், பேலன்ஸ் பண்ணும். ம். எல்லா பேரும் சரி. ஆனால் அந்த கவிதாங்கிற பேரில் மேக்னெட்டிக் பவர் இல்லை. அதனால தான் உங்களுக்கு 90% சொன்னேன். சரிங்க, அப்படியே இருந்துருச்சு. இப்போ என்னென்ன ப்ராப்ளம் இருந்திருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பேரை வைக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு 30லேருந்து 35 வயசுலே ஹெல்த் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். போன் அண்டு வெயின்னா நரம்பு ஃபுல்லாக டோட்டலாக அவங்களுக்கு வந்துட்டு டிஸ்டர்ப் ஆயிரும். இது 40லேருந்து 45 கடக்கிறதுக்குள்ளே 60 65 வயசுக்கு உண்டான ப்ராப்ளம் என்ன இருக்கோ அதெல்லாம் உள்ளே கனெக்ட் ஆகிடும். ம். ஏன் அப்படி திருப்பி சொல்கிறேன்னா, அந்த பேரில் மேக்னெட்டிக் பவர் இல்லை. ம். மேக்னெட்டிக்னா காந்த சக்தி. தமிழில் சொல்லணும்னா காந்த சக்தி இல்லை. ஒரு பேரில் காந்த சக்தி இருக்கணும். எந்த பேர்னாலும் இருக்கலாம். இந்த பேரில் இல்லை. அதனால தான் நான் தைரியமாக 90% பேர் கொண்டு வந்து ஃப்ளரிஷாக இருக்க முடியாமல் போகுதுன்றதுக்கு உண்டான காரணம். நீங்கள் சொல்கிறத பார்த்தாங்க, நீ அந்த பேருன்னு ஒரு பாவப்பட்ட பேரா, கவிதாங்கிற பேர் அப்படின்னு எங்களுக்கு கேட்க தோணுது. ஆமா. அப்படின்னு என்ன சினிமாக்கள்லாம் வந்து கவிதா, கவிதான்னு சொல்லும்போது, அந்த பேர் வச்சா நல்லா தான் இருக்கும் போலயே அப்படின்னு வச்சவங்கலாம் நெறைய பேர் உண்டு. நீங்க இப்படி குண்ட தூக்கி போட்டோனே, இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில. இந்த பேர் தான் காரணமா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க இந்நேரம் ஆமாம், சார். அதில் ஹார்ஸ் பவரும் இல்லை, ஆ. மேக்னெட்டிக் பவரும் இல்லை, ஹார்ஸ் பவரும் இல்லை. அதை ஹார்ஸ்னா புல்லிங் பவரும் இல்லை. ம். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்துக்கு அப்படி இருக்கும்போது தன்னாலே அவங்களால பண்ண முடியலும்போது, அப்போ பிரத்தியாருக்கு இவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? இவங்க இல்லை, பிரத்தியாரே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ம். பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஹெல்ப் பண்ணாலும் வேலை செய்யாது. ஏன்னா ம். அதுதான் ஹார்ஸ் பவரும் இருக்கணும், மேக்னெட்டிக் பவர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கணும், ஒவ்வொரு பேர்லையும் இருக்கணும். அந்த ரெண்டுத்தில் எதனா ஒன்று இல்லைன்னா கூட ஒரு பாதி வேலை செய்யும், ஒரு பாதி வேலை செய்யுது. அப்போ ரெண்டுமே இருக்கணும். அதனால் பேர் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு கவிதாங்கிற பேருக்கு சொல்லிட்டேன். நிறைய பிரீஃபாலாம் நிறையெல்லாம் போகலை, 2ஓட நிப்பாட்டிட்டேன். என்னென்னு 30 35 வயசில் இருக்கும். எஸ்பெஷலி ஹெல்த் ப்ராப்ளம் டோட்டல் அவுட்டுன்ட்டேன். என்னென்னங்கிறதெல்லாம் நான் போகல. அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த பேர் வைக்கிறதுலே வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இருக்குது. நீங்கள் இந்துவாக இருந்தால் நீங்கள் வைக்கிற பேர் இந்துவாக இருக்கணும். ம். சில பேர் ஸ்டைலாக வைக்கிறேன், மாடர்னாக வைக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. சில பேர் வைக்கிறவங்களும் வச்சு கொடுக்குறவங்களும் ம். அதை வச்சு கொடுக்குறன்ற பேரில் இந்துவாக இருப்பாங்க, முஸ்லீம் பேர் வச்சுருவாங்க. ஆனால் அது ம். முஸ்லீம் பேர்னு அவங்களுக்கு தெரியாது. ம். வச்சா என்னங்க இருக்குங்க, எல்லாம் ம். ஒன்று தானே அப்படி நீங்கள் நினைப்பீங்க. ம். அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கட்டத்தில் நீங்கள் வளர்கிற குழந்தை ரிலிஜன் மாறி போயிடும். ம். ரிலிஜன் மாறி திருமணம் நடந்துடும். இன்டர் காஸ்ட் எங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கு ஒரு ஆயத்தமா ஆமாம், இருக்கும். எங்களுக்கு எந்த ரிலிஜனும் பரவாயில்ல, அது வேறு விஷயங்க. இருந்தாலும் பரவாயில்லங்கிறது வேறு, அது நம்ம மன ஓட்டத்துக்கு ம். உண்டானது. பேர் வந்து அதேமாரி கிறிஸ்டின் இருக்கிறாங்க, நீங்கள் கிறிஸ்டின் பேருன்னு கிறிஸ்டின் பேர் தான் வைக்கணும். ம். நீங்கள் முஸ்லீம் பேர் கனெக்ட் ஆகக்கூடாது, இந்து பேர் கனெக்ட் ஆகக்கூடாது. முஸ்லீமாக இருந்தனாக்கா இந்து பேர் உள்ளே வரக்கூடாது, ம். கிறிஸ்டின் பேர் வரக்கூடாது, முஸ்லீம் பேர் தான் இருக்கும். நீங்கள் பேரை ஸ்டைலாக வைக்கிற, மாடர்னாக வைக்கிறங்கிற பேரில் மாற்றி வைத்தால், அந்த மாற்றி வைக்கப்பட்ட பேர் அது ஃபேமிலி பர்சனல் லைஃபையும் டிஸ்டர்ப் பண்ணும். ம். நீங்கள் சொன்ன மாதிரி இன்டர் காஸ்ட் நடந்தால் கூட ஒன்றும் பெரிய தவறு இல்லை. அது கனெக்டிவிட்டி இல்லாமல் இன்டர் காஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் இன்டர் காஸ்ட்டில் வந்து கனெக்டிவிட்டியோடு இருந்தாக்கா ஏற்றுக்கொள்வாங்க. ம். அப்போ பேரை இப்படி நமக்கு வைக்க தெரியாமல் வச்சு இப்படி மாறினா கூட, அதை நான் இப்போ எனக்கு சொல்ல தெரியும்.
இப்போ நான் அதில் கணக்கு வச்சுருக்கிறேன். எப்படி சொல்ல தெரியும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்படி சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்குது. ம். இதில் ஏபிசிடி இசட் வரைக்கும் இருக்கு இல்லையா? ஹிந்துக்குன்னு உண்டான சில லெட்டர் இருக்குது. ஆமா. ஜெட்லலாம் பெருசா வைக்க மாட்டாங்க. முஸ்லீமுக்கு உண்டான சில பேர் இருக்குது. ம். பேர் மீன்ஸ் ஸ்டார்ட் ஆகிற லெட்டர் சொல்கிறேன். நான் சொல்கிறது ஏலேருந்து இசட் வரைக்கும் ஃபஸ்ட் லெட்ரு யாருக்கு அதிகம் இருக்குது? கிறிஸ்டினுக்குன்னு சொல்லி சில பேர் இருக்குது. லெட்டரில் சொல்ல ஸ்டார்ட் ஆகிற லெட்டரை பற்றி பேசுகிறேன் நான். நான் அதையும் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த லெட்ரு வந்து இவங்களுக்கு தான் கனெக்ட் ஆகும், இந்த லெட்ரு அவங்களுக்கு தான் ஆகும், இந்த லெட்ரு இவங்களுக்கு தான் ஆகும். அப்படி இருந்ததுனா தான் அது சரியாக அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். ஏன்னா நான் உலகம் ஃபுல்லாக எல்லா தரப்பட்ட உள்ளவங்களுக்கும் வைக்கிறேன். அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு உண்டானது. நான் அதை சொல்லி கொடுப்பேன். ஓ ஆமாம் தெரியலம்பாங்க. அப்போ சில பேர் நான் வச்சு கொடுப்பேன், எங்கள் இதுவான்னு கேட்பாங்க. நீங்கள் போய் இதில் போய் பாருங்கன்னு, நீங்கள் குரானில் போய் பாருங்கள், அவங்க அதெல்லாம் பாருங்கம்பேன், அந்த பேர்லாம் வரும்பேன். அதனால் வந்துட்டு பேரை நீங்கள் மாற்றி வச்சாலும் ரிலிஜன் மாற்றி வைக்காதீங்க. அவங்கவுங்க ரிலிஜன் எதுவோ அதை வைங்க. மாற்றப்பட்டுச்சுனால் வாழ்க்கை மாற்றப்பட்டோம். வாழ்க்கை மாற்றப்படுறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை சுகப்படாது. அதனால் பேருங்கிறது நாம் ஏனோ தானோ என்னமோ ஒரு இதாக வைக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. பேருக்குள்ளே ஹார்ஸ் பவரு, மேக்னெட்டிக் பவர், அதை காந்த சக்தி இருக்கணும். அது அந்த பேர் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தால் கூட அந்த பேர் உங்களை காப்பாற்றும். ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது பேர் தான் சப்போர்ட் பண்ணணும் நம்மளை. மற்றவங்க ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணுறாரு, அது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுன்னா தான். நீங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்டால் கூட ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுவார். அது சப்போர்ட் பண்ணலன்னா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்துட்டு பேருங்கிறது நாம் நினைக்கிறோம் ஏதோ பிறந்தோம் ஏதோ ஒரு பேர் வைக்கணும். அது நம்மளுடைய பேர் வந்து நமக்கு வந்து உயிர் நாடி. நம்ம பேர் தான் நம்மளை வந்துட்டு வாழ்க்கையை முழுசாக நம்மளை வந்து ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதே நம்ம பேர் தான். அதனால் எப்படி வைக்கணும், எதுக்கு வைக்கணும், யாருக்கு வைக்கணும், எதற்காக வைக்கணும், என்ன கனெக்டிவிட்டியோடு இருக்கணுங்கிறதெல்லாம் முக்கியம். அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. சார் இப்போ கவிதா கவலையோடு உட்காந்துருப்பாங்க சார். அவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க, தெரியாதனமாக வச்சுட்டு அந்த பேரை அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்த்து உட்காந்துருப்பாங்க. கவிதா தானே வேணா சொன்னேன், கவிக்ஷான்னு வச்சுருங்க. ஒரு ஷாவை சேர்த்து ஷா உள்ள சேர்த்துருங்க. ஷான்னாக்கா வலிமையானது, கவிக்ஷா முடிஞ்சது. அது உங்கள்கிட்ட கனெக்ட் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. கவிதாலாம் வரல, இப்போ ஷா போட்டு பாருங்க, பேர் என்னங்க? கவிக்ஷா. ஆமாங்க, நல்லா தாங்க இருக்கு. அப்படி அந்த சொல்லும்போது அந்த ஒலியும் சவுண்டு உள்ளே வந்து உங்களை வந்து ஒரு டேப் பண்ணணும். அது பிரத்தியாருக்கும் வந்துட்டு ஆமாம் நல்லா இருக்கு. இப்போ பாருங்கள் கவிதா, கவிக்ஷா என்னங்க திருப்பி சொல்லுங்கள், கவிக்ஷா நல்லா இருக்குங்க. ஸோ நம்ம சொல்லும்போது நம்மளை டேப் பண்ணுது, ரிசீவ் பண்ண கேட்குறவங்களும் டேப் பண்ணிடுது. உள்ளுக்குள்ளே காந்த சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் கவிக்ஷாங்கிறது கவிதா இல்லை, கவிக்ஷா மாற்றிருங்கன்னு நான் சொல்ல வரல. உங்கள் டேட்டு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அதை வச்சுக்கலாம். இதுதான் சொல்யூஷனு. ஸோ அதனால் இது சொல்கிறேன். அதனால் இப்போ நான் கேட்கப்பட்டது சொல்யூஷன் தான். உங்களுக்கு வந்து சொல்லப்பட்ட வார்த்தைகளே கொடுக்கப்பட்டது சொல்யூஷனுக்கு சம்மந்தம். அதனால் பேர் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம். ஏன் முக்கியம்னு சொல்லியிருக்கிறேன். அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாருங்கள். இப்போ 30லேருந்து 35 வயசு உள்ளவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும்னா அது எது நியாயமா? 60லேருந்து 65 வருஷம் ஆமாங்க 60 கடந்துட்டால் ஏதோ வருதுங்கன்னு சொன்னாலும் வந்தே ஆகணும்னு நான் சொல்ல வரல. ஒரு லாஜிக்காவது இருக்கும். 30-35 என்னங்க அது? ஆனால் அந்த கவிதான்னு பேர் வச்சா இருக்கும். கவிதா பேருக்கெல்லாம் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், கரெக்டாக சொன்னீங்கம்பாங்க. ஏன்னா அந்த பேரில் மேக்னெட்டிக் பவர் இல்லை, அந்த பேரில் ஆர்ஸ் பவர் இல்லை. அந்த பவர் 2 பவர் இல்லைனாவே அது வரத்தான் செய்யும். அதனால தான் தைரியமாக 90% பேருக்கும் இருக்குன்னு சொன்னேன். பேரை பார்த்து வைங்க, சரியாக வைங்கள். இப்போ நான் சொன்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாமே நல்லா சார். கண்டிப்பாக சார். பேர் சரியாக இருந்தால் தலையெழுத்து சரியாக இருக்கும் அப்படின்றது வந்து ஒவ்வொரு பதிவுகள்லையுமே நீங்கள் வந்து அழுத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த பேரில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அதை சரி செஞ்சுட்டு வாழ்க்கையை சிறப்பாக அமைக்கிறதுக்கான ஒரு பதிவை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.